வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி சக்கரவள்ளி கிழங்கும் அவளும் வச்சு ஹெல்த்தியான முறையில் வாழை இலையில வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு ஒன்று எடுத்துக்கோங்க. கிழங்குல இருக்க மண்ணெல்லாம் நல்லா கழுவிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா சீவிக்கிடலாம். இந்த மாதிரி சீவியாச்சு. இதை இந்த மாதிரி துருவிக்கோங்க. துருவிட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிடலாம். இது பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்குது. துருவன சக்கரவள்ளி கிழங்கு ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் வேணுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிடலாம். இப்போ நல்லா கழுவிட்டு சும்மா தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணால் போதும். கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ்க்காண்டி கையில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. தண்ணி இல்லாமல் பிடிச்சி வேறொரு பவுலில் மாற்றிக்கிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா அவல்லையும் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போயே பார்த்தீங்கன்னா அந்த அவல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்துடலாம். இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறலாம். வெல்லம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் வாசனைக்கு. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவலோ தேங்காய் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாமே சேர்ந்து வர்றப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்துடலாம். கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இந்த அவலோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். அந்த நெய் வாசனையோட சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இதை இப்படியே சாப்பிட்டாலும் கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நம்ம வாழை இலையில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வாழை இலையை எடுத்துக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா மடிச்சுக்கிறலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி வாழை இலையாவது ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கோங்க. டக்குன்னு இந்த மாதிரி கட்டிக்கிடலாம். கட்டக்கூட வேண்டியதில்லை. 2 பக்கமும் மடித்து விட்டாலே போதும். நம்ம இட்லி அவலை வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இட்லி தட்டில் சேர்த்துடலாம். இப்போ இட்லி தட்டில் தண்ணி சூடாக இருக்குது. இப்போ இதை வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வெந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழை இலையில் சக்கரவள்ளி கிழங்கும் அவலும் தேங்காயும் வெல்லமும் சேர்த்து சூப்பரான ஒரு ஹெல்த்தியான முறையில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை பாருங்கள், உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.